ஸோ ஃபைனலி நானும் வந்து ஃப்ரெண்டோடு போயிட்டு ஜெயிலர் மூவி தேட்டரில் போய் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு ஷோ மூவி நல்லா தான் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து செமையாக போகுது. நல்லா ஜாலியாக காமெடியாக சஸ்பென்ஸாக அப்புறமா வந்து என்ன சொல்ல அந்த ஒரு சிரிப்புக்கு வந்து பஞ்சமே இல்லை, சஸ்பென்ஸுக்கும் பஞ்சம் இல்லை. அண்ட் வயலன்ஸும் சொல்லவே தேவையில்லை, தலையில்லாத சீன்லேருந்து எல்லாமே வருது. அண்ட் ரஜினி வந்து அவரோட பெஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லை. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து என்னென்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபைட்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த ஃபைட் ஒரு 50 மினிட்ஸ் கிட்டே போகுது. அது இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபைட் வந்து நல்லா தான் இருக்குது, பட் அது அந்த இடத்துல தேவையே இல்லை, அவ்வளோதான். அண்டு கேரளா மலையாளம், கன்னடா, ஹிந்தி அண்டு தெலுங்கு இதிலேருந்து ஒவ்வொரு ஹீரோஸ் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க சைடில் உள்ள பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, சாங்ஸ் அண்டு வந்து அப்பப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு மியூசிக் போடுறாரு பாருங்க, அது செம்ம அல்டிமேட்டாக. நம்மளே வந்து விசில் அடித்து கைத்தட்டலாம் போல் இருக்கும். ஊன்னு கற்ற தான் முடியும் நம்மளுக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் குழந்தைங்கள வச்சுட்டு வேண்டாம், பிகாஸ் தலையில்லாத சீனு, பிளட்டு, வயலன்ஸ் சொல்லிட்டு ரொம்ப நிறையா வருது. ஸோ அது ஒன்று குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்க முடியாது. பட் பெரியவங்க நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்க்கலாமே, நல்லா என்ஜாய் பண்ணலாமே. ஸோ ஜெயிலர் சூப்பராக இருக்குது, தியேட்டரில் போய் பாருங்கள்.